ஒரு காலத்துல ஒரு ராஜா சிறப்பான ஆட்சிய நடத்திட்டு வராரு. அவருக்கு கீழ இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே நிம்மதியாவும் சந்தோஷமாவும் பாத்துக்கிறதுல ரொம்ப திறமை மிக்கவரா இருந்தாரு. அவரோட ஆட்சிக்கு கீழ இருக்கிற மக்கள் எல்லாருமே இவரோட குழந்தைங்கன்ற அளவுக்கு இவர் ரொம்பவே பாசமா அவங்கள பாத்துக்கிட்டாங்க. இவருக்குன்னு குடும்பமோ குழந்தைங்களோ எதுவுமே கிடையாது. அதனால தான் ஆட்சிக்கு கீழ இருக்கிற மக்கள் எல்லாருமே தன்னோட குடும்பமா நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவரை வழி நடத்திட்டு வராரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு விதமான பயம் வருது. அது என்ன அப்படின்னா, நமக்கோ வாரிசு கிடையாது, அடுத்து இந்த ஆட்சிக்கு கீழ இருக்கிற மக்களை எல்லாருமே யாரு சரியா பொறுப்பா பாத்துப்பாங்க அப்படிங்கிற பயம் அவருக்குள்ள நிறையவே வர ஆரம்பிக்குது. அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. அது ரொம்ப தந்திரமா கையாள்றாரு. அது என்ன அப்படின்னா, அவரோட மக்களை எல்லாருமே ஒன்று திரட்டி அவங்க கூடி இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு விஷயத்த தெரிவிக்கிறாரு. திடீர்னு அவசியமா எனக்கு வெளியில போக வேண்டிய வேலை வந்திருக்கு. அதனால நம் ஊர் மக்கள் எல்லாருமே இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி முழு சுதந்திரத்தோட உண்மையாவும் நேர்மையாவும் அவங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு இருங்க. சில காலங்கள் ஆகும். அதுக்கப்புறம் நான் இந்த கிராமத்துக்கு திரும்பும் போது இன்னைக்கு நீங்க எவ்வளவு திருப்தியா இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அன்னைக்கும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து மக்கள் முன்னாடி கிளம்பிடுறாரு. ஆனா அந்த இடத்துல இருந்து அவர் போகவே இல்லை. ஒரு பிச்சைக்காரனா மாறு வேடத்துல அந்த ஊருக்குள்ளேயேதான் திரிஞ்சிட்டு இருக்காரு. அரசர் சொன்ன அந்த விஷயத்த அந்த ஊர் முழுக்க முழுமையா நம்பிடுறாங்க. அதனால அங்க இருக்கிற யாருமே அவங்களோட வேலைய சரியாவே செய்யல. எந்த பள்ளிகளும் இயங்கல, எந்த கல்லூரிகளும் இயங்கல, யாருமே தன்னோட வேலைய சரியா செய்யல. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ்க்கைய அனுபவிக்கணும்னு மட்டும்தான் ஓடிட்டு இருந்தாங்க. இதை எல்லாமே மாறு வேடத்துல கவனிச்சிட்டு இருந்த அந்த ராஜாக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஆனாலும் சில காலம் நம்ம பொறுமையா தேடி பார்த்துதான் ஆகணும். இங்க யாரு சரியான ராஜ்யத்தை ஆள்றதுக்கான திறமையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளும் சரியா இயங்காததுனால அங்க இருக்கிற எந்த குழந்தைங்களும் பள்ளிக்கும் போகல. ரொம்பவே சுட்டித்தனமா விளையாண்டிட்டு ஆட்டம் போட்டுட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பாலடைஞ்ச கிணற்று பக்கம் போயிடுறாங்க. அங்க யாருமே போக கூடாது அப்படிங்கறத அறிவிக்கிறதுக்காகவே ஒரு மனிதனை நியமிச்சிருப்பாங்க. ஆனா அங்கதான் யாருமே சரியா வேலை செய்யல. அதனால அவரும் அந்த வேலையை செய்யாம வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த சுட்டித்தனமா இருந்த குழந்தைகள் எல்லாருமே அந்த கிணற்று பக்கம் விளையாட போறாங்க. தவறுதலா அந்த கிணற்று பக்கத்துல இருக்கிற ஒரு குழந்தை அந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுது. பக்கத்துல இருந்த குழந்தைங்களா ரொம்பவே அலற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அருகில யாருமே இல்லாததுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருது. திடீர்னு எங்கிருந்தோ வேகமா ஓடி வந்த ஒரு விவசாயி அந்த குழந்தைய உடனே காப்பாத்திடுறாரு. இதை எல்லாமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அந்த ராஜாவுக்கோ நாம தேடிட்டு இருந்த ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த செய்தியை கேட்ட மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூடுறாங்க. அப்போ அந்த ராஜா தன்னோட மாறு விஷயத்தை கலைச்சிட்டு உண்மையான ராஜாவா மக்கள் முன்னாடி நின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்துட்டு மிகப்பெரிய வாய்ப்பை உங்க கண் முன்னாடி வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். ஆனா இங்க யாருமே தன்னோட பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டு வாழல. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு ரொம்பவே நிம்மதியை கொடுத்திருக்கு. எனக்கு அப்புறம் இந்த ஆட்சிய யார் கையில நான் கொடுத்துட்டு போறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா இந்த விவசாயி தான். நான் ஒவ்வொரு நாளும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க எல்லாருமே உங்க பொறுப்புல இருந்து தவறுனாலும் இந்த ஒரு மனிதன் என்னைக்குமே அவரோட பொறுப்புல இருந்து தவறுனதே கிடையாது. ராஜாவா நான் இங்க இருந்தப்பவும் அவராதான் இருந்தாரு. நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொன்னப்பவும் அவரோட பொறுப்புல இருந்து எந்த தளர்வும் இல்லாம அவரோட வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா பொறுப்பா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதனால இந்த ராஜ்யத்துக்கான வாரிசா நான் அவரை தான் அறிவிக்கிறேன். எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாரு. ஒரு உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது மற்றவர்களால உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிடையாது. உங்களோட செயல்களால உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு அது. நன்றி.